நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதை லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் 60 அடி உயரத்திலிருந்து பள்ளத்தாக்கில் உள்ள ஆற்றில் பாய்ந்தது. நீண்ட போராட்டத்திற்கு பின் காரில் இருந்த மருத்துவர் உள்ளிட்ட 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சூரியநாராயணன். சூரியநாராயணன், வணக்கம். தற்பொழுது பத்திரமாக மீட்கப்பட்ட மூவரும் எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள்? இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை கார்லிங்குளம் பகுதியை சேர்ந்தவர் ராஜன் திருமலை. இவரது மனைவி அலிவியா திருமலை மருத்துவராக உள்ளார். இவர்கள் தனது மகன், மருமகன் மற்றும் பேர குழந்தைகளுடன் கோவையிலிருந்து 2 கார்களில் உதகை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது கார் குன்னூர் மலைப்பாதையில் லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே வரும்போது கட்டுப்பாட்டை இழந்து 60 அடி ஆழத்தில் லாஸ் நீர்வீழ்ச்சியில் பாய்ந்து விழுந்தது. அப்போது பின்னே வந்த காரில் வந்த தனது மகள் சாலையில் கதறி அழுதார். உடனே அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த குன்னூர் டிஎஸ்பி ரவி தலைமையிலான போலீசார், தீயணைப்பு அதிகாரிகள் மற்றும் கயிறு கட்டி ஆற்றுக்குள் இறங்கினர். ஆற்றில் காருக்குள் சிக்கியிருந்த 3 பேரையும் கயிறு மூலம் கட்டி நீண்ட நேரம் போராடி மீட்டு மேலே சாலைக்கு கொண்டு வந்தனர். காரில் வந்த 3வரும் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அவர்களுக்கு லேசான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் குன்னூர் மேட்டுப்பாதை மலைப்பாதையில் நீண்ட நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அனைத்து வாகனங்களும் கோத்தகிரி வழியாக திருப்பி விடப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பாக குன்னூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலை முதலே குன்னூரில் கனமழை பெய்ததால் ஆற்றில் அதிக வெள்ளம் காணப்பட்டது. இருளில் ஆற்றுக்குள் காரில் இருந்தவர்கள் உயிருடன் மீட்ட போலீசாருக்கு அப்பகுதி மக்களும் மற்றும் காரில் இருந்த 3வரும் நன்றி தெரிவித்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.